வணக்கம். மன அழுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை சாத்தியம்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே நல்லா இருக்கு. இது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்ல. இதுக்கு ஒரு சாவி இருக்குன்னு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு குறிப்பு சொல்லுது. நாம இன்னைக்கு எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா, எண்ணம் அப்புறம் சிந்தனை. ஆமா. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளோட பல பிரச்சனைகள் தீர்ந்துடும்னு சொல்லுது. சரி. இதுக்கு ஆதாரம் ஸ்ரீ பகவத் எழுதின எண்ணம் மற்றும் சிந்தனைங்கிற ஒரு ஆவணம். ஆனா இத கேட்கும்போது ஒரு கேள்வி வருது. ம். எண்ணம், சிந்தனை ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே? நம்ம பேச்சு வழக்குல கூட மாத்தி மாத்தி தான் பயன்படுத்துறோம். ஆமா, அது உண்மைதான். அப்போ இந்த சின்ன வித்தியாசம் நம்ம வாழ்க்கைய மாத்துங்கிறது கேட்க ரொம்ப சிம்பிளா இல்லையா? இது நிஜமாவே வேலை செய்யுமா? நீங்க கேட்டது ஒரு மிகச்சரியான கேள்வி. ஏன்னா, இந்த விஷயத்தோட மொத்த சக்தியே அந்த எளிமையில தான் இருக்கு. இந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, நாம ஒரே விஷயமா நினைச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு விஷயங்கள் உண்மையிலே முற்றிலும் வேறானது. ஓ, எண்ணம் வேற, சிந்தனை வேற. சரி. அது எப்படி? எண்ணம்ங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம, தானா சுயநினைவே இல்லாம நம்ம மனசுல தோன்றி மறையறது. ஒரு ஊதுவத்திலிருந்து வர்ற புகையை கற்பனை பண்ணி பாருங்களேன். ம். அது வாட்டுக்கு வரும், காத்துல கரையும். நாம அதை உருவாக்கவும் இல்ல, அதை நிறுத்தவும் முடியாது. அதோட ஆயுள் சில நொடிகள் மட்டும்தான். சரி. ஊதுவத்தி புகை மாதிரி அதுவா வருது, அதுவா போகுது. புரியுது. அப்போ சிந்தனை சிந்தனை அப்படி இல்ல. அது வேறயா? அது நாமளா சுயநினைவோட வேணும்னே செய்யற ஒரு செயல். ஓகே. அந்த ஊதுவத்தி புகை மாதிரி வர்ற ஒரு எண்ணத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு அது கூடவே பயணம் செய்ய ஆரம்பிக்கும்போது அது சிந்தனையா மாறுது. ஒரு தீப்பொறி மாதிரி வர எண்ணத்துக்கு நாமளே பெட்ரோல் ஊத்தி வளர்க்குற மாதிரி ஒரு விஷயமா? சரியா சொன்னீங்க. அந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனை அந்த தீப்பொறியில இல்ல, நாம ஊத்துற பெட்ரோல தான் இருக்கு. ஓகே, தீப்பொறி எண்ணம், பெட்ரோல் ஊத்துறது சிந்தனை. இந்த வித்தியாசத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க அந்த ஆவணத்திலே ஒரு கதை இருக்கு இல்லையா? ஆமா. ஒரு அரசு ஊழியரோட கதை. ஆமா. ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊழியரோட மேலதிகாரி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கார். ம். அப்போ பார்த்து இந்த ஊழியரோட போன் ரிங் ஆயிடுது. ஐயோ, மீட்டிங் நடுவுலையா? ஆமா. அவர் பதறி போய் உடனே சைலண்ட் போட்டுட்டான். ஆனா அந்த அதிகாரிக்கு பயங்கர கோவம். ஒரு சின்ன விஷயம் தானே அது, அதுக்கு ஏன் இவ்ளோ கோவம்? அவருக்கு அது ஒரு பெரிய அவமானமா தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த சின்ன தப்புக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கறார். என்ன தண்டனை? அந்த ஊழியருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது. அட பாவமே, இது ரொம்ப அநியாயமா இருக்கே. நிச்சயமா அந்த ஊழியருக்கு கோபம் வந்திருக்குமே. கோபம், அவமானம், பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி எல்லாம் வந்திருக்கு. எனக்கு இப்படி நடந்திருந்தா நான் ராத்திரி பூரா அதே தான் நினைச்சிட்டு இருப்பேன். எப்படி என்ன இப்படி பண்ணதான்னு திரும்ப திரும்ப யோசிப்பேன். சரியா சொன்னீங்க. அவருக்கும் அப்படிதான் ஆச்சு. அவமானம், கோபம், பழி வாங்கல்னு பல எண்ணங்கள் வந்துட்டு போகுது. ஆனா அதோட நிறுத்தல. நீங்க சொன்ன மாதிரியே எப்படி எனக்கு இது நடக்கலாம், நான் அவரை சும்மா விட மாட்டேன், நான் அந்த எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால தூக்கம் போயிருக்கும். ராத்திரியில தூக்கம் போச்சு, சரியா சாப்பிட முடியல. ஒரு கட்டத்துல அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை விட இந்த தொடர்ச்சியான சிந்தனை தான் அவர் அதிகமா சித்திரவதை பண்ணுது. இதுதான் அந்த விஷியஸ் சர்க்கிள்னு சொல்றதா? எண்ணம் சிந்தனையை தூண்டுது, அந்த சிந்தனை அடுத்த எண்ணத்தை இன்னும் வலுவாக்குது. எக்ஸாக்ட்லி. ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. ஒரு நரகத்துக்கான ஃபீட்பேக் லூப். இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஊழியரோட உண்மையான பிரச்சனை அந்த இடமாற்றம் இல்ல. அப்போ அந்த இடமாற்றத்தால வந்த கோபம்ங்கிற எண்ணத்தை அவர் விடாம பிடிச்சுக்கிட்டு சிந்தனையா மாத்துனதுதான் உண்மையான பிரச்சனை. கோபம்ங்கிற எண்ணம் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருக்கும். ஆனா அவர்தான் அதை இடியா மாத்தி தன்னையே தாக்கிக்கிட்டார். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபடுறது எப்படி? இம்மிதான் இந்த ஆவணம் ஒரு ஆச்சரியமான தீர்வை கொடுக்குது. என்னது? தீர்வு என்னன்னா, ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம், ஒண்ணுமே பண்ண வேணாமா? அது எப்படி சாத்தியம்? ஆமா. எனக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்தா அதை எதிர்த்து போராடணும், அதை மனசுல இருந்து விரட்டணும் தானே தோணும். நீங்க சொல்றது அப்படியே தலைகீழா இருக்கே. ஆமா. அந்த எண்ணத்தை எதிர்த்து போராடுறது காத்தோட சண்டை போடுற மாதிரி. நீங்க கிச்சும் செய்ய வேண்டாம். அந்த பழிவாங்கும் எண்ணம் தானா வரட்டும். நீங்க கண்டுக்காம இருந்தா அது தானா போயிடும். ஊதுவத்தி புகை மாதிரி. ஓ. நீங்க அத ஊதி அணைக்க முயற்சி பண்ணா அது இன்னும் பரவும். அதன் போக்குல விட்டா அது காத்துல கரைஞ்சிடும். புரியுது. இப்படி நீங்க தலையிடாம இருந்தா நிமிஷத்துக்கு 5 தடவை வந்த அந்த எண்ணம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையா குறையும். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னு படிப்படியா அதோட தீவிரம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல அது முழுசா வலுவிழந்து போயிடும். ஓகே, மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்துக்கு இது ஒரு தீர்வா இருக்கலாம். ஆனா நிஜ உலகத்துல அவருக்கு நடந்தது அநியாயம்.
அவர் சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா அதை பத்தி யோசிச்சு தானே ஆகணும், சும்மா இருக்க முடியாத. மிக முக்கியமான கேள்வி. அந்த டாக்குமெண்ட் அதையும் தெளிவுபடுத்துது. ஒரு செயலை செய்யணும்னா சிந்தனை கண்டிப்பா அவசியம். ஒரு செயலை செய்யணும்னா சிந்தனை கண்டிப்பா அவசியம். அந்த இடமாற்றத்தை எதிர்த்து சட்ட ரீதியா போராடுறதுக்கோ இல்ல யூனியன் உதவியை நாடுறதுக்கோ ஒரு திட்டமிடணும், சிந்திக்கணும். அது ஒரு குறிக்கோளுடன் கூடிய சிந்தனை. ஆமா, பயனுள்ள சிந்தனை. ஆனா எந்த செயலும் செய்ய போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டா இல்ல செய்யறதுக்கு எதுவும் இல்லங்கிற பட்சத்துல அந்த சம்பவத்தை பத்தி திரும்ப திரும்ப சிந்திக்கிறது தேவையற்றது. அது துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆமா, செயல் இல்லாத சிந்தனை தான் மன அழுத்தத்தோட ஆணிவேர். சரி, இது தொழில் சம்பந்தப்பட்ட கோபத்துக்கு பொருந்தது. ஆனா இதை விட ரொம்ப ஆழமான நம்ம மனசை விட்டு நீங்கவே நீங்காத விஷயங்கள் இருக்குமே. உதாரணத்துக்கு ஒரு பெரிய இழப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இந்த எண்ணத்தை அதன் போக்கில் விடுவது பொருந்துமா? நிச்சயமா. அந்த ஆவணத்துல வர்ற அடுத்த உதாரணம் ரொம்ப உணர்வுபூர்வமானது. தம் 18 மாத குழந்தையை இழந்த ஒரு தம்பதியினர். ஆமா, இந்த உதாரணம் தான் இந்த கருத்தோட ஆழத்தை நமக்கு உணர்த்தும். அந்த தம்பதியில கணவர் ஒரு மருத்துவர். அவரால கூட அந்த துக்கத்துல இருந்து முழுசா மீள முடியல. ஆனா மெதுவா இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. ஆனா அவரோட மனைவி அந்த துக்கத்திலேயே மூழ்கி போயிடுறாங்க. அந்த இழப்ப பத்தின சிந்தனை அவங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் கடுமையா பாதிக்குது. குழந்தையை இழந்த ஒரு தாய்க்கு துக்கமான எண்ணங்கள் வர்றது இயல்புதானே, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்ல. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குழந்தையை இழந்த துக்கம்ங்கிற எண்ணம் வர்றது முற்றிலும் இயல்பானது. அது பிரச்சனையே இல்ல. அது மனித இயல்பு. அப்போ உண்மையான பிரச்சனை என்ன? உண்மையான பிரச்சனை அந்த தாய் அந்த துக்கமான எண்ணங்களின் மீது சவாரி செய்ய ஆரம்பிச்சதுதான். சவாரி செய்யறதா? ஆமா, அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு தாயா நான் துக்கப்படுறது என்னோட கடமை இல்லையா, நான் இப்படி துக்கப்படுறத தான் என் குழந்தைக்கு நான் செலுத்துற அஞ்சலி அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு தார்மீக காரணத்தை சேர்த்தாங்க. கரெக்ட். இந்த செயல்பாடு தான் சிந்தனை. ஆனா அவங்க பார்வையில இருந்தும், இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் பார்வையில இருந்தும் அது ஒரு உன்னதமான செயலா தெரியுமே. துக்கப்படுறது ஒரு அன்பின் வெளிப்பாடு மாதிரி. அது ஒரு அருமையான கேள்வி. அந்த ஆவணம் அந்த தாயின் அன்பு கேள்வி கேட்கல. ஆனா அந்த அன்பு வெளிப்படும் விதம்தான் பிரச்சனையா மாறுதுன்னு சொல்லுது. எப்படி? துக்கங்கிற இயல்பான எண்ணத்தை துக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு தொடர்ச்சியான வேலையா ஒரு சிந்தனையா மாத்தும்போது அது நம்ம நரம்பு மண்டலத்துல ஆழமா வேரூன்றி உடல் ரீதியான நோய்களா மாறுது. ஓ, இதய நோய்கள், மனநல பிரச்சனைகள்னு உருவாகுது. தானா ஓடுற ஒரு நதி மாதிரி வர்ற எண்ணத்தை நாமளே அணை கட்டி சுழல்ல சிக்க வைக்கிற மாதிரி இது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த தீர்வை அவங்க புரிஞ்சுக்கிட்ட போது அந்த எண்ணங்களுக்கு சுயநிலைவோடு கொடுக்கற பங்களிப்பை நிறுத்துனாங்க. துக்க அலைகள் வரட்டும் போகட்டும்னு விட்டாங்க. அத ஒரு கடமையா செய்யறத நிறுத்துனாங்க. மெதுவா அவங்க குணமாக ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். அப்போ இந்த தர்க்கத்தை நாம இன்னும் சில விஷயங்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம். சொல்லுங்க. கோபம், துக்கம் மாதிரி குற்ற உணர்ச்சி, தீய பழக்கங்கள், இது எல்லாத்துக்கும் இதே விதிதானா? ஆமா. உதாரணத்துக்கு நம்ம மனசுல சில சமயம் ஒழுக்கக்கேடான எண்ணங்கள் வரலாம். வந்த உடனே நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரலான்னு நம்ம மேலேயே நமக்கு கோபம் வரும். ஆமா, இது நிறைய பேருக்கு நடக்கும். அப்போ இந்த குற்ற உணர்ச்சியும் ஒரு தேவையற்ற சிந்தனை தானா? அந்த டாக்குமெண்ட் படி அது முற்றிலும் தேவையற்ற தவறான சிந்தனை. அப்படியா? சுயநினைவில்லாம தோன்ற எந்த எண்ணமோ அது எவ்வளவு ஒழுக்கக்கேடா இருந்தாலும் சரி, அது அப்பாவித்தனமானது, இயற்கையானது. அந்த எண்ணம் வந்த உடனேயே நான் கெட்டவன் அப்படின்னு நம்ம மேல நாமளே ஒரு முத்திரை குத்திக் கொள்வதுதான் சிந்தனை. அதுதான் தவறு. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, இயற்கையா வர்ற அந்த எண்ணத்தை விட இப்படி நம்ம மேலேயே நாம தீர்ப்பு எழுதிக்கிறது தான் ரொம்ப தாழ்வான செயல். சரி, அப்போ தீய பழக்கங்கள். ஒருத்தர் குடிப்பழக்கத்தை நிறுத்த முயற்சி செய்யறாருன்னு வச்சுப்போம். ஆனா அவருக்கு குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. அப்ப என்ன செய்யணும்? இதே விதிதான் அங்கேயும். குடிக்கணுங்கிற எண்ணம் ஒரு தீப்பொறி மாதிரி தான். அது பிரச்சனையே இல்லையா? அது ஒரு பிரச்சனையே இல்ல. அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுட்டா அது தானாவே வலுவிழந்து போயிடும். ஆனா அவர் அதை பிடிச்சுக்கிட்டு குடிச்சா எப்படி இருக்கும், ஒரு தடவை குடிச்சா ஒன்னும் ஆகாது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சான். அதுதான் நரம்பு மண்டலத்தை தூண்டி அந்த பழக்கத்தை இன்னும் வலுவாக்கும். கரெக்ட். அந்த எண்ணத்தின் மீது சவாரி செய்யாம அத வானத்துல போற ஒரு மேகம் மாதிரி பார்த்தா போதும். ஓகே, இப்போ எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு வருவோம். எதிர்மறை எண்ணங்கள். பாசிட்டிவ் திங்கிங் பத்தி எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. என் தொழில்ல நஷ்டம் வந்துருமோன்னு நினைக்காம என் தொழில் லாபமாகவே இருக்கும்னு நேர்மறையா சிந்திக்க சொல்றாங்க.
அப்போ இந்த ஆவணம் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிற மொத்த கான்செப்டையும் நிராகரிக்குதா? ஆமா, தேவையில்லைன்னு தான் சொல்லுது. அப்படியா? இதுக்கு அங்க ஒரு அற்புதமான கார் ஓமையே பயன்படுத்தப்படுது. ஒரு காரை ஓட்ட ஆக்சிலரேட்டர் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, பிரேக்கும் வேணுமே. பிரேக் இல்லாம வண்டி ஓட்ட முடியாதே. அதேதான், ஆக்சிலரேட்டர் தான் நேர்மறை எண்ணம்னா பிரேக் எதிர்மறை எண்ணம். ஓ, ரெண்டுமே ஒரு பாதுகாப்பான பயணத்துக்கு அவசியம். என் தொழில் லாபத்துல மட்டும்தான் போகும்னு ஒருத்தர் ஆக்சிலரேட்டரை மட்டும் மிதிச்சுக்கிட்டே கோடிக்கணக்குல முதலீடு செய்யறாருன்னு வச்சுப்போம். ம், திடீர்னு ஒரு சின்ன நஷ்டம் வந்தா கூட மொத்த தொழிலும் மூழ்கிடும். ஆமா. ஆனா தொழில்ல நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சின்ன சந்தேகம், அதாவது அந்த எதிர்மறை எண்ணம் ஒரு பிரேக் மாதிரி செயல்பட்டு அவரை கவனமா தேவையான அளவு மட்டும் முதலீடு செய்ய வைக்கும். அப்போ அந்த எதிர்மறை எண்ணம் உண்மையில் அவரை பாதுகாக்குது. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம் தானே. வாவ், இந்த கார் ஓமை எதிர்மறை எண்ணங்களை பத்தின என் மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு. அப்படியா? இவ்வளோ நாளா நான் என் கார்ல இருக்கிற பிரேக்கை பார்த்து பயந்து அதை கழட்டி எரியணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா அது ஒரு பாதுகாப்பு அம்சம்னு இப்போ புரியுது. சரிதான். இது ஒரு பெரிய மனமாற்றம். அப்போ உண்மையான எதிர்மறை எண்ணம்னு எதுவுமே இல்லையா? அந்த ஆவணத்தின்படி உண்மையான எதிர்மறை எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது என்ன? அது என்னன்னா, எதிர்மறை எண்ணங்களிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னு நாம சிந்திப்பதுதான். புரியல. அதையே சிந்திப்பதுதான் எதிர்மறை எண்ணமா? ஆமா, ஏன்னா அந்த ஒரு சிந்தனை நம்மளோட கவனத்தை வெளி உலகத்துல செய்ய வேண்டிய செயல்கள்ல இருந்து திருப்பி எந்நேரமும் நம்ம உள்மனச சரி செய்யறதுலயே முடக்கி போட்டுடுது. ஓ, உள்ளுக்குள்ளேயே ஒரு போராட்டம். கரெக்ட். எனக்கு ஏன் இப்படி தோணுது, நான் இதை சரி செய்யணும்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு முடிவில்லாத போராட்டத்தை உருவாக்கிடுது. வெளி உலகத்துல கவனம் செலுத்துறத விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இவ்வளோ நேரம் நாம பேசுனதை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான புரிதலுக்கு எப்படி வர்றது? அதாவது, இது நம்ம உள் மனசுக்கும் வெளி உலகத்துக்கும் இடையிலான ஒரு புதிய உறவுமுறை மாதிரி தெரியுது. சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொன்னா 2 உலகங்கள் இருக்கு. ஒன்னு நம்மளோட உள்ளுலகம், சரி. இன்னொன்னு வெளி உலகம். எண்ணங்கள் எல்லாமே உள்ளுலகம் சம்பந்தப்பட்டது. அது தானா தோன்றி மறையும். அத நாம நல்லது, கெட்டது, நேர்மறை, எதிர்மறைன்னு பிரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். ஆமா, அந்த ஆவணம் அத ஒரு தெய்வீக ஓட்டம்னு சொல்லுது. அப்போ சிந்தனை அது வெளி உலகத்துக்கா? ஆமா, சிந்தனைங்கிறது வெளி உலகம் மற்றும் செயல்கள் சம்பந்தப்பட்டது. ஒரு வேலையை செய்ய, ஒரு முடிவை எடுக்க நாம சிந்திக்கும்போது அந்த சிந்தனைய நாம வகைப்படுத்தலாம். நல்லது, கெட்டது, தேவையானது, தேவையற்றதுன்னு. ஏன்னா நம்ம செயல்களுக்கு ஒரு விளைவு இருக்கு, ஆனா உள்ளுலகத்துல எந்த செயலும் இல்ல. அதனால அங்க வர்ற எண்ணங்களை வகைப்படுத்த வேண்ட பொறுப்பு நமக்கு இல்ல. இது தூக்கத்துக்கும் பொருந்துமா? நிறைய பேர் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, மனசுல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் தூங்க போகும்போது என் மனசுல வர எண்ணங்கள் பிரச்சனை இல்லையா? நான் அந்த எண்ணங்களோட ஈடுபடுறது தான் பிரச்சனையா? மிகச்சரியான கேள்வி. எண்ணங்கள் தூக்கத்தோட எதிரி இல்ல, சிந்தனை மட்டும்தான் எதிரி. ஆபீஸ் விஷயத்த படுக்கை அறைக்கு கொண்டு வர்றத மாதிரி. கரெக்டான உதாரணம். படுக்கைக்கு போனதும் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எண்ணங்களா வரலாம், அதுல தப்பில்ல. ஆனா அந்த எண்ணத்தை வச்சு அப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நான் பேசியிருக்க கூடாதுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சா தூக்கம் போயிடும். அதே போல நாளைக்கு என்ன செய்யணும்னு திட்டமிடுறதும் சிந்தனை தான். வரணும். எண்ணங்கள் தானா வரட்டும் போகட்டும், அது உங்க தூக்கத்தை கெடுக்காது. அப்போ மொத்தத்துல நம்ம உள்மன எண்ணங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அதை வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். ஆமா, அந்த ஆவணத்தோட கடைசி வரி ரொம்ப ஆழமானது. எண்ணங்கள் சுதந்திரமாக இருந்தால் நீங்களும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். இதுதான் இந்த முழு விவாதத்தோட சாராம்சம். அருமை. இந்த ஆழமான பார்வையிலிருந்து நீங்க எடுத்துச் செல்ல வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன். சொல்லுங்க. உங்க பிரச்சனை உங்க எண்ணங்கள் இல்ல, அந்த எண்ணங்களோட நீங்க சுயநினைவோட ஈடுபடுறது தான். ஆமா, அது அந்த அரசு ஊழியரோட கோவமா இருக்கலாம், அல்லது அந்த தாயின் துக்கமா இருக்கலாம். ஒரு எண்ணத்தை நீங்க விடாம பிடிச்சு ஒரு தொடர்ச்சியான சிந்தனையா மாத்தாம இருந்தாலே போதும், மன அமைதிக்கான வழி தானா பிறக்கும். அந்த வித்தியாசத்தை உணர்வதுதான் முதல் படி. சரிதான். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி ம் விட வேண்டான்னு சொல்லுது. சரி, அப்படி நம்ம எண்ணங்களை நாமளே எடை போடுறத நிறுத்திட்டா, ஓகே. அது வெளி உலகத்துல நாம மத்தவங்கள பாக்குற விதத்தை எப்படி மாற்றும்? நம்ம மேலேயே நாம காட்டிக்கிற இந்த கருணை மத்தவங்க மேல கருணைய வளர்க்குமா? உள்மன சுதந்திரம் வெளி உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா? இத சிந்திச்சு பாருங்க.